ஹாய் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, கஸ்டமர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டேப்பை வந்துட்டு பழைய டேப்பை தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்காக நாங்கள் வந்துட்டு டேப் க்ளீனர் யூஸ் பண்ணி டேப்பை க்ளீன் பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டோம். எல்லா டேப்பையும் ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கெட்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ப்ரேவை வச்சு அடிச்சிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்கிறப்பவே உங்களுக்கு அதோட கிளியரன்ஸ் தெரியும். ரஸ்ட்டான டேப்பை வந்துட்டு எப்படி ரஸ்ட்டு ரிமூவ் ஆகுதுன்றது பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ரஸ்ட்டு க்ளீன் பண்ணி போட சொன்னதுனால எங்களுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. நாங்கள் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடோட வேறு எதுவும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. அதனால் வந்துட்டு நம்ம கஸ்டமர் சொன்ன மாதிரியே வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு க்ளீன் பண்ணி தான் போட போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டேப்பு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு இதை மாதிரி நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி ஒரு டேப்பாக வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி பக்கெட்டில் வச்சுன்னு இருக்கோம். அதை லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க போகிறோம். தேய்ச்சதுக்கப்புறம் டேப் பக்காவாக புது டேப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மாறிடும். கஸ்டமரும் வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணி கொடுங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் இதை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணின்னு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இது போல் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்துட்டு இந்த கெமிக்கல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. நாங்கள் கையில் வச்சு அதை போட்டுக்கின்னு இருக்கிறப்பே வந்துட்டு அதோட நல்ல ஒரு எனக்கு க்ளீன் ஆகிறது எனக்கே தெரியுது வந்துட்டு பக்காவாக. அதை பார்க்குறப்ப உங்களுக்கும் தெரியும், அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கும் இது மாதிரி பண்ணணுன்னா சொல்லுங்கள், பண்ணிக்கிடலாம். ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பாத்ரூம் ப்ளம்பிங் ஒர்க்கு, மோட்டார் சர்வீஸ் அந்த மாதிரி நிறைய ஒர்க்கு எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட நம்மக்கிட்ட சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பக்காவாக உங்களோட சாட்டிஸ்ஃபைடோட அந்த டேப்புங்கெலாம் பார்த்திங்கன்னா பழைய மாடல் டேப் தான் வந்துட்டு. பழைய மாடல் டேப்பே அவங்க கஸ்டமர் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் எல்லாத்தையும் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு அந்த பிளாக்காக இருக்கிறதுலாம் ரொம்ப போகாது. பிளாக்காக இருக்கிறத தேய்ச்சோம்னா வச்சுங்களேன், அது ஒரு மாதிரி எல்லோ கலராக மாறிடும். அதனால் வந்துட்டு இப்போது அது ரஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த லிக்விடை நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்பே வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஒரு 75% வந்துட்டு அதில் இருக்கிற அந்த ரஸ்ட்டுங்கெல்லாம் க்ளீன் ஆகிறது.